பிள்ளைகளா நாம அயன் சமன்ல படிச்சுட்டு பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சோம். ஏதாவது டவுட் இருக்கா? ஓ சார் டவுட் இருக்கு சார். ரைட். 2022ஆம் ஆண்டு 33வது கேள்வியில டவுட் இருக்கு சார். 2022 33. இது என்ன கேள்வி சொல்லுது? பிபி இதுல PbI2 சம்பந்தமா என்ன? அப்ப PbI2 சொல்லிட கரைச்சி ஒரு மிகையான அளவான நீர்ல கரைச்சி ஒரு நிரம்பல் கரைசலா மாத்துறாங்க என்ன? ரைட். அப்ப இந்த நிரம்பல் கரைசல்ல 1 டெசிமீட்டர் கியூப் இருக்காம். அப்படிப்பட்ட Pb2 + A மோல் இருக்காம். ரைட். அப்ப இதுல என்ன டவுட் இருக்கு சார்? இப்ப இதுல வந்து Pb2 கனவளவை நாங்க 2 மடங்காக்கினா என்ன நடக்கும்? Pb2 சொன்னா நீங்க சொல்றது கரைசல்ற கனவளவை 2 மடங்காக்கினா. ரைட். அப்ப ஆரம்பத்துல ஒரு V கனவளவு இருக்குன்னு வைங்க. அப்பதான் இந்த Pb2 + A மோல் இருக்கு. இது A மோல்னா இது பிரியும் போது இது பிரிஞ்சா இது 1 பிரிஞ்சா 2 தான உருவாகும். அப்ப இது A மோல்னா இது எத்தனை மோல்? 2A மோல். இது V கனவளவுண்டா இதுல சரிவு V, இதுல சரிவும் V. ஆகவே இப்ப நாம பாப்போம், ஒரு மாற்றம் நடைபெறும் போது நாம எப்படி யோசிப்போம்னா எது மாறாத கணி எப்படி யோசிப்போம். இங்க மாற்றம் நடைபெறும் போது சமநிலையில மாறாம இருக்கிறது கனவளவு அதிகரிக்கும் போது எது? KSP. ஏன் வெப்பநிலை மட்டும்தான் தங்கி இருக்கு. அப்ப KSP A மோல் இருக்கக்குள்ளேயும் மாறல, பிறகும் மாறல. ஆகவே KSP என்பது அயன் செறிவு Pb2 செறிவு இன்டு I- செறிவுன்ற வர்க்கம் சமனிதான் KSP. 2 நேரத்தின் போது மாறாதால ஆரம்பத்துல Pb2 செறிவு A மோல் கனவளவு V, 2A மோல் கனவளவு V, இதன் வர்க்கம். இது இப்ப X மோல் இப்ப தெரியாது எவ்வளவு உண்டு, ஆனா கனவளவு 2V 2 மணி கனவளவு ஆயிட்டாங்க. இது X மோல், இது X மோல்னா இது 2X மோல், இப்பவும் 2V இதன் வர்க்கம். இப்ப பாருங்க, V வர்க்கமும் V வர்க்கமும் வெட்டுப்படும். இங்க இருக்கிற 2 வர்க்கம் வெட்டுப்படும். ஆகவே A கணம், இந்த Vயும் Vயும் வெட்டுப்படும். A கணம் சமன் X இன் கணம், இந்த 2 அப்படியே இருக்கும். 2 கணம் 8. சோ X சமன் 2A வரும். A சமன் X இங்கில் 2, ஆகவே X சமன் 2A. சோ இப்ப இருக்கிற மூல் வந்து இது 2A மூல், இது எத்தனை? 4A மூல். ஆகவே இதுக்கு என்ன நடக்கும் டால், A மூல்ல இருந்து 2A மூலாக கூடும். ஓகே சார். ஆகவே இப்ப இதுல செறிவுக்கு என்ன நடக்கும்? Pb2 செறிவு என்ன நடக்கும்? செறிவு பாருங்க, 2A மூல் கனவளவு 2V மாறுது. ஆகவே 2 வெட்டுப்பட்டா ஆரம்பத்திலேயும் A இன்கில் V தான் செறிவு, இப்போவும் A இன்கில் V தான் செறிவு. அப்ப I- செறிவு என்ன செய்யும்? மாறாம தான் இருக்கும். நீங்க போட்டு பார்த்தாலும் சரி, KSP படி இது மாறாம இருந்தா KSP மாறாட்டி I- மாறாதானே. ஆகவே செறிவுகள் மாறாது, ஆனா ஒவ்வொன்றுடைய மூல் என்ன செய்யும்? கூடும். அப்ப PbI2 கூட கரையும், PbI2 திணிவு தான், அதுதான் குறையும், எனது கூட கரையும் சமநிலை முன்னோக்கி நகர்வதால். இதான் நடக்கும். வேற என்ன டவுட் இருக்கு சார்? இப்ப சிறிதளவு சோடியம் அயோடைட் திண்மம் சேர்த்து என்ன நடக்கும்? இதுக்குள்ள சோடியம் அயோடைட் திண்மத்தை சிறிதளவு சேர்க்கிறாங்க. சேர்த்தால் சோடியம் அயோடைட் ஒரு அயன் முற்றாக கரையும் அயன் திண்மம் தானே. அப்ப இந்த சோடியம் அயோடைட் என்னவா மாறும்டால் Na+ ஆகவும் I- ஆகவும் முற்றா பிரியும். அப்ப இந்த I- நன்றாக கூறும். இதன் பொது அயன் விளைவு காரணமாக சமநிலை என்ன செய்யும்? KSP மாறாம இருக்கு. இது கூடுனா இது குறையத்தானே வேணும். இது குறைவு முகமாக Pb2 சேர்த்து கொண்டு சமநிலை பின்னோக்கி நகர்ந்தா Pb2 சில அளவு பாதிக்கப்படும் தானே, அதாவது இல்லாம போகும் தானே, PbI2 வந்துடும். அப்ப ஆரம்பத்துல A இருந்தது, இப்ப என்ன செஞ்சிடும்? A அளவு குறைஞ்சிரும். ஆகவே Pb2 செறிவு என்ன செய்யும்னால் NaI போடுகின்ற போது குறையும். சரியா? ரைட். வேற என்ன டவுட் இருக்கு? இப்ப அதுக்கு அந்த கரைசலுக்கு சிறிதளவு NaH கரைசல் போட்டா என்ன நடக்கும் சார்? ரைட். சிறிதளவு NaOH போட்டா, NaOH திண்மத்தை போடுறான்னு வச்சுங்களேன், போட்டால் கனவளவு மாறாது. NaOH வந்து OH- கொடுக்கும் தானே, அது Pb2 சேர்ந்து OH- PbOH twice போயிடும், வீழ்வடிவாயிரும். அப்ப வீழ்வடிவான சுயாதீன Pb2 அளவு குறையும். குறைஞ்சா இது குறைஞ்சா இது கூடத்தானே வேணும். அப்ப சமநிலை முன்னோக்கி நகர்ந்து I- சரிவு கூடும். அப்ப இது கூடி இது குறைஞ்சா KSP மாறாம இருக்கும். அப்ப சுயாதீன Pb2 அளவு என்ன செய்யும்? குறையும். அப்ப NaOH சிறிதளவு போட்டா Pb2 சரிவு குறையும். அப்ப சார் இப்ப மிகையா சேர்த்தா NaOH மிகையா சேர்த்தா அப்ப கூட சேர்க்கிறாங்க. அதாவது இது முதல்ல வீழ்படிவு எல்லாமே ஆகி அதுக்கு பிறகு NaOH சேர்த்தால் இந்த வீழ்படிவு என்னவா மாறும்டால் PbOH 4 × 2- இவ்வாறாக மாறும்.
இவ்வாறாக மாறும். இவ்வாறான ஒரு சிக்கலைனா மாறும். சிக்கலானே ரைட்டா? அப்ப இதுவும் சுயாதீன PB2+ சிக்கலைனுக்குள்ள வந்துடும். அப்ப இந்த சமநிலையில வராது. சுயாதீன 2+ தான் இங்க வரும். சிக்கலைனுக்குள்ள இருக்கிறது வராது. இது குறைஞ்ச I- என்ன செய்யும்? கூடும். அப்ப மிகையாக சேர்த்தாலும் மிகையாக எண்ணெயை சேர்த்தாலும் PB2+ என்ன செய்யும்? குறையும். சிக்கலானுக்கு என்ன சரி நிறங்களிக்கா? இந்த சிக்கலைனுக்கு இது என்ன தாண்டல் மூலகமா தாண்டலற்ற மூலகமா? தாண்டல் மூலகம். இது PB வந்து தாண்டலற்ற மூலகம். என்ன PB வந்து தாண்டலற்ற மூலகம். ஆகவே தாண்டலற்ற மூலகங்கள் அதன் கரைசல்கள்ல நிறமற்ற சேர்வைகளை உருவாக்கும். தாண்டலற்ற மூலகங்கள் அதன் கரைசல்கள்ல நிறமற்ற சேர்வைகளை உருவாக்கும். திண்மத்துல வெள்ளை, திண்மத்துல இது வெள்ளை, இது கரைசல்ல நிறமற்றதை உருவாக்கும். ஆகவே இது நிறமற்றது. வளமையா NaOH மிக NaOH சிக்கலைன் உருவாக்குறது இல்ல. கோபால்ட் ஹைட்ரோக்சைட்டும் Cr ஹைட்ரோக்சைட்டும் தான் நிறம் உள்ளது. விளங்குதா? கோபால்ட் ஹைட்ரோக்சைட் CrOH 4 times minus பச்சை, கோபால்ட் ஹைட்ரோக்சைட் CrOH 4 times 2 minus நியூ சிலபஸின் படி கருநீலம். மற்ற எல்லாமே நிறமற்றது தான். இயல்பு மூலகங்கள் தான் உருவாக்கும். அது தாண்டலற்றது. இந்த வெப்பமேற்றினா இருக்கு. ரைட், இது நல்ல கேள்வி. வெப்பம் மிக முக்கியம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில. வெப்பமேற்றினா என்ன நடக்கும் இந்த தாக்கத்துல? வெப்பம் வந்து இந்த தாக்கம் ஒரு சமநிலைக்கு வெப்பம் என்ன விளைவு ஏற்படுத்துதுன்னா இது அகவெப்பமா புறவெப்பான்னு தெரியணும். இது வீழ்வடிவு கரைவது. வீழ்வடிவது கரைவது அகவெப்பமா புறவெப்பான்னு கேட்டா நம்மளுக்கு ஒண்ணு தெரியும் சுவரா, வீழ்வடிவாதல் புறவெப்பம். ஏன்னா ஒவ்வாதவற்றை ஒன்னா சேருவது பொதுவாக புறவெப்பம். இது ஒன்னா சேரு, இது பொதுவாக புறவெப்பம். அப்ப வீழ்வடிவாதல் பொதுவாக என்னவா இருக்கும்? அகவெப்பமாக இருக்கும். அகவெப்பம் வெப்பநிலை கூட்டினா என்ன செய்யும்? அகவெப்ப திசையில் சமநிலை நடக்கும். அதான் எலிஜெட் இந்த தூப்படி சொல்லுது. சமநிலை முன்னோக்கி நடக்கும். முன்னோக்கி நடந்தா PB2+ சரிவு I- சரிவு ரெண்டுமே என்ன செய்யும்? ரெண்டும் கூடும். என் KSP கூடும். அப்ப பொதுவாக KSP கூடுவதால வெப்பம் ஏற்றும் போது என்ன செய்யும்? PB2+ சரிவு வந்து என்ன செய்யும்? கூடும். சரியா? இதுக்குள்ள இன்னொரு கேள்வி கேட்கலாம். எண்ணெயை சேர்த்தா சிறிதளவு சேர்த்தா அப்படி நடக்கும். எண்ணெய அல்லது HI மிகையா சேர்த்தா என்ன நடக்கும்? என்ன நடக்குன்னா PB2+க்கு OH- இவ்வாறு சிக்கலைன் வர மாதிரி நம்ம சொல்லுவோம் PbCl2 செறிந்த HCl கரையும். அது மாதிரி HI-லையும் கரையும், செறிந்த KI-லையும் கரையும். அது செறிந்த KI-ல கரைஞ்சி PbI4 2- என்கின்ற சிக்கலைனை உருவாக்கும். உருவாக்குனா என்ன நடக்கும்? ஆகவே அது இதுவும் நிறம், இது ஒரு நிறமற்ற சிக்கலையன். ஆகவே இது நிறமற்ற சிக்கலைன். PB2+ செறிவு என்ன செய்யும்? குறையும். PB2+ செறிவு குறைஞ்ச NaOH தான் சமநிலை என்ன செய்யும்? முன்னோக்கி நகர்ந்தால் I- தான் கூடும். PB2+ என்ன செய்யும்? குறையக்கூடியதாக காணப்படும். அப்ப அங்கேயும் குறையும். ஸோ இவ்வாறு தான் ஒரு சமநிலையை நாம விளக்குவது. இதை ஆவியாக்குன என்ன நடக்கும்? இந்த கரைசலை அப்படிலாம் கேட்கலாம், பல விஷயமாக கேட்கலாம். அப்ப இதுக்குள்ள ஆவியாக்கினால் இதுல நிற செறிவு குறைய, செறிவு கூட, சமநிலை பின்னோக்கி நகர. ஆகவே PB2+ செறிவும் குறையும். அப்ப பழைய நிலைக்கு வரும். குறையும் இல்ல, பழைய நிலைக்கு வரும். ஆகவே இவ்வாறு பல கேள்விகளை கேட்டு நாம இவ்வாறு டிஸ்கஸ் பண்ணுகின்ற போது இவ்வாறான இதுக்கு பிறகு வரக்கூடிய கேள்விகளை நாம் என்ன செய்யலாம்? நாம நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்தது என்ன கேள்வி வரும், எப்படி கேட்பாங்கன்னு கூட விளங்கணும். தெளிவாயிருக்கு சார். ரைட்.